ஒரு காலத்தில் பொய் செய்தி போட்டால் பத்திரிகையாளர் வெட்ட வருவாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் உண்மை செய்தியை போட்டால் வெட்ட வர்றாங்க. அது பல்லடத்தில் நடந்திருப்பது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, கேவலமானது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது மட்டுமல்ல, நெஞ்சை உழுக்குவது மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயம் எங்கே செல்கிறது என்பதை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சம்பவம். ரெக்ரூட்மெண்ட் இல்லை, ஆட்கள் இல்லை, காவல்துறை கையை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க, ஃப்ரீடம் இல்லை. இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட் மேலே முதல்ல விஏ மேலே கை வச்சாங்க. விஏ புந்து வெட்டி லூர்து ஃப்ரான்சிஸை கொண்டாங்க. அங்கங்கே விஏ வெட்ட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜ் பத்திரிகையாளர் மேலே கை வைக்கிறாங்க. எனக்கு இதே போச்சுன்னா இன்னும் அடுத்த ஸ்டேஜ் யார் மேலே கை வைப்பாங்கன்னு பயமாக இருக்குண்ணா. அதாவது தமிழகத்தில் திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் குரல் கொடுப்பதற்காக நிறைய பேர் காத்திருக்காங்க. வேங்கவேல் சம்பவத்தில் 14 மாதம் ஆச்சு, இன்னும் அக்யூஸ்ட்டை பிடிக்கல. யாரையோ 6 பேர்த்து தூக்கிட்டு வந்தாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க, 6 பேர்த்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு மறுபடியும் கிரவுண்டு ஜீரோக்கு போய் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு திமுகவினுடைய எம்எல்ஏ வீட்டில் பட்டியலின சகோதரி, உளுந்தூர்பேட்டையை சார்ந்த சகோதரிக்கு சூடு போட்டிருக்காங்க, அதை பற்றி பேசலை. திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் இரட்டை டம்ளர் முறையிற்கு பேசலை. பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயத்தில் கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை, அதை பற்றி பேசலை. இந்தியாவில் வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக பதிவாகுவது தமிழ்நாடு, அதை பற்றி பேசலை. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் 37 மாவட்டங்கள் அட்ராசிட்டி ப்ரோன், அதாவது பட்டியலின சமுதாயத்திற்கு எதிராக குற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதை பற்றி பேசலை. எதை பேசுகிறாரு பாருங்கண்ணே. ஒரு படத்தில் ஒரு சினிமா நடிகர் சொல்லுவார், கல்லை கண்டால் பயம், மண்ணை கண்டால் பயம், தண்ணீரை கண்டால் பயம்னு. அன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு பாஜகவை கண்டால் பயம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பாஜக இப்படி, பாஜக அப்படி, பாஜக அப்படி இப்படின்னு பேசுகிறது மட்டும்தான் வேலை. உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடித்தா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சந்தானத்துக்கு கூட நடித்தார். அப்போனாச்சும் மக்கள் பார்ப்பாங்களான்னு. ஸோ உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியும், சந்தானம் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார், அவருக்கு தனி மார்க்கெட் இருக்குது, மக்கள் அவரை விரும்புகிறாங்க. ஆனால் என்ன, ஆன்மீகத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு பிடிக்கல. அதனால் வடப்பட்டியான வடப்பட்டி ராமசாமி நல்ல பேருண்ணே, நல்லா இருக்குண்ணே. இவங்க தடுக்க வடப்பட்டி ராமசாமியை மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டே திமுகவே சேர்த்துருவாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இதான் நம்ம குழந்தைகளுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய 4 எக்ஸாம். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2023. ஸோ 6 எக்ஸாம் ஆச்சுங்கண்ணே. டூரிஸ்ட் ஆஃபீஸர் 7 எக்ஸாம் ஆச்சு. இந்த 7 எக்ஸாம் நடத்தியிருக்கிறாங்கண்ணே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. எதுக்கு இந்த அடிப்படை கேள்விக்கு நான் பதில் சொல்லலானே, குரூப் 1 தான் உங்களுக்கு டிஎஸ்பி கிடைக்கிறாங்க, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கிடைக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குரூப் 1 ஒரு ரெக்ரூட்மெண்ட் இன்னும் நடக்கலை. 31 மாதத்தில் ஒரு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஹையர் ஆகலை. அப்படின்னா சீனியர் ஆஃபீஸர்ஸ் இல்லை உங்களுக்கு. குரூப் 2ல் 2 இருக்குது, குரூப் 2, குரூப் 2A. அதாவது இன்டர்வியூ வச்சு ஒரு போஸ்ட்டு, இன்டர்வியூ வைக்காமல் ஒரு போஸ்ட்டு. குரூப் 3, 3A, குரூப் 4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்கன்னா 31 லட்சம் பேர் தமிழகத்தில் எக்ஸாம் எழுதி 10,321 பேருக்கு தான் அரசு வேலை கிடச்சிருக்கு. இது எதை நோக்கி போகுதுனாங்கன்னா, திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளில் 3,50,000 அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். 3,50,000 5 வருஷத்தில். அப்போ ஒரு வருஷத்துக்கு 70,000. 2.5 வருஷம் முடிஞ்சது, 1,75,000 அரசு வேலை கொடுத்துருக்கணும். ஆனால் இன்றைக்கி 10,321 அரசு வேலை. அண்ணன் கேட்ட கேள்வியில் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. காரணம், ஒரு பக்கம் ரெக்ரூட்மெண்ட் இல்லை, ஒரு பக்கம் ஃபீடிங் இல்லை, ஒரு பக்கம் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட் ஆகலை. இன்றைக்கி தமிழகத்துக்கு வர்றவங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு வருஷத்துக்கு 5, 6, 7, 8 பேர் வந்துடுறாங்க. கீழே கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டு வேகமாக நடக்கலை. என்ன ஆகுதுனாங்கன்னா, வேக்கன்சி ஷார்ட்டேஜ் பயங்கரமாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை வேக்கன்சி ஷார்ட்டேஜ் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வில் கிடையாது காவல்துறையை ரெக்ரூட் பண்ணுறக்கு. இது எங்கே பிரச்சனை ஆகுதுனாங்கன்னா, அர்பன் ஏரியாவை நோக்கி காவல்துறை போக ஆரம்பிக்கிறாங்க. அர்பன் ஏரியாவில் தான் விவிஐபி வருவாங்க, பந்தோபஸ்த் போடணும், அரசு நிகழ்ச்சி நடக்கும், கட்சி நிகழ்ச்சி நடக்கும். அங்கே ஒரு ஸ்டேஷனுக்கு 60, 80, 90 டிராஃப்ட் பண்ணி, ரூரல் ஏரியாவில் 10, 15, 17, ரூரல் ஏரியாவில் எனக்கு தெரிந்தவரை, நான் காவல்துறை சகோதரிகள்கிட்ட பேசின வரைக்கும் 50% வேக்கன்சியில் ரூரல் ஸ்டேஷன் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, கொலை எல்லாமே ரூரல் ஏரியா நோக்கி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சிவகங்கையில் வீட்டுக்குள்ளே பூந்து 5 பேர்த்த வெட்டுறது ரூரல் ஏரியா. நீங்கள் எல்லாம் உன்னிப்பாக பாருங்கண்ணே, போலீஸுங்க உன்னிப்பாக பாருங்கள். பல்லடம் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் குடிக்கிறாங்க, ஒருத்தர் போய் கேட்குறாரு, அங்கே வெட்டி கொள்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ரூரல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை, அதாவது கிராமப்பகுதி, நகர்ப்பகுதியும் கிராமப்பகுதியும் கலந்திருக்கக்கூடிய பகுதி தான் அதிகமான வழிப்பறி கொள்ளை, அதிகமான கோரக்கொலைகள் அங்கே நடக்குது. இது காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இன்றைக்கி பத்திரிகை நண்பருக்கு வந்துடுறாங்கண்ணா, பல்லடம் பக்கத்தில் பத்திரிகை நண்பர்
ஒரு ஃபோன் பண்ணுறாரு, அண்ணா என்னை யாரோ துரத்துறாங்கன்னு. அதை எஸ்பி கான்ஸ்டபிள் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. மறுபடியும் 2வது முறை ஃபோன் பண்ணுறாருனே, துரத்துறாங்க, நான் பெட்ரோல் பங்க்குள்ளே போயிட்டேன், ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறேனே. ரொம்ப அவர் பேசுகிற பேச்சிலேயே அந்த பதட்டம் தெரியுது. அதுலேயே எல்லாருக்கும் தெரியும் அது உண்மைன்னு. பத்திரிகை நண்பர் எதுக்கு பொய் சொல்ல போகிறார்? ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் ஒரு போலீஸ்காரருக்கு ஃபோன் பண்ணால் போலீஸ்காரருக்கும் அந்த பத்திரிகையாளர் தெரியும், பத்திரிகையாளருக்கு போலீஸ்காரர் தெரியும். இது ஒரு அனானிமஸாக 100க்கு சும்மா ஃபோன் பண்ணி பொய் சொல்கிற வேலை யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த காலை கூட கம்பீரமாக எடுத்துக்க முடியலன்னா ஒரு சாதாரண மக்களுடைய ஃபோன் காலை எப்படி கம்பீரமாக எடுத்துக்குவான்? அதன் பிறகு ஐஜிக்கு பேசுங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க, கார் நம்பரை சொல்லுங்கள், கலரை சொல்லுங்கள். இதில் போய் கண்டந்துண்டமாக வெட்டியிருக்கின்றாங்க. இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கினே நம்ம யாத்திரை நடந்த பகுதி, அன்றைக்கி நம்ம இங்கே இருந்தோங்கண்ணே, யாத்திரை நடக்கிற பகுதி நெய்வேலி பக்கத்தில் இருந்தோங்கண்ணே. அங்கேயே பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொன்னோம், ஒரு காலத்தில் பொய் செய்தி போட்டால் பத்திரிகையாளரை வெட்ட வருவாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் உண்மை செய்தியை போட்டால் வெட்ட வர்றாங்க. அதான் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த 31 மாதத்தில் உண்மை செய்தி போட்டால் தான் வெட்ட வர்றாங்க. அது பல்லடத்தில் நடந்திருப்பது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, கேவலமானது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது மட்டுமல்ல, நெஞ்சை உழுக்குவது மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயம் எங்கே செல்கிறது என்பதை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சம்பவம். ரெக்ரூட்மெண்ட் இல்லை, ஆட்கள் இல்லை, காவல்துறை கையை போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க, ஃப்ரீடம் இல்லை. இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட் மேலே முதல்ல விஏ மேலே கை வச்சாங்க. விஏ பூந்து வெட்டி லூர்து ஃப்ரான்சிஸை கொண்டாங்க. அங்கங்கே விஏ வெட்ட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜ் பத்திரிகையாளர் மேலே கை வைக்கிறாங்க. எனக்கு இதே போச்சுன்னா இன்னும் அடுத்த ஸ்டேஜ் யார் மேலே கை வைப்பாங்கன்னு பயமாக இருக்குண்ணா. அதனால் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் கவனம் கொடுத்து ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்பீடப் பண்ணேன். ரெக்ரூட்மெண்ட் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு. 50% வேகன்சி வச்சிங்கன்னா, நானும் காவல்துறையில் இருந்தேன், காலைல ரோல் கால் எடுத்திங்கன்னா 20 பேர் வந்து நிற்பாங்க. எசென்ஷியல் டியூட்டிக்கு 50% போயிடுவாங்க. அப்படின்னா கோர்ட்டு, ப்ராசஸ்ஸு, சம்மன்ஸு. அப்படின்னா ரெகுலராக அத்தனை பேர் கோர்ட்டுக்கு போகணும், ப்ராசஸுக்கு போகணும், சம்மனுக்கு போகணும். அந்த பாயிண்டில் போய் உட்காரணும். புறவழியில் இருக்கக்கூடிய பீட்டுக்கு போய் நிற்கணும். நைட் டியூட்டிக்கு 30% போயிடுவாங்க. டியூட்டி ரொட்டேஷனில் 20% போயிடுவாங்க. ஹாலிடே, விடுப்பு. அப்போ நீங்கள் லிட்ரலாக பார்த்தா உங்களுக்கு 50% வேக்கன்சி இருந்தால் காவல்துறை பணிக்கு ரூரல் ஏரியாவில் உங்கள் கைக்கு கிடைக்கிறவங்க 10 பேர் 5 பேர் கிடைப்பாங்க. ஏன்னா காவல்துறையில் நான் வேலை செஞ்சுருக்கனால அனுபவத்தில் சொல்கிறேன். ரூரல் ஏரியாவில் வேக்கன்சி ஸ்ட்ரென்த் எப்போ அதிகமாக இருக்கணும். காரணம், அங்கே தான் ரீச் பண்ணுறதுக்கு நேரம் ஆகணும். ஒரு ஃபோன் வந்தால் கூட 2 வீலரில் போவாங்க, பெட்ரோல் கார்ஸ் இருக்காது, ஜீப் இருக்காது, 100 வண்டி இருக்காது. அவங்க 2 வீலரை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக ஓடுவாங்க. அதனால் ரூரல் ஏரியாவில் எல்லா இந்தியா முழுவதுமே போலீசிங் பேட்டர்ன் ரூரல் ஏரியாவில் மக்களை குமிப்பாங்க. அர்பன் ஏரியாவில் புது ரெக்ரூட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வருவாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு செயலிழந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன். குறிப்பாக டிஜிபி அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள், 30-40 ஆண்டு காலம் எல்லாம் காவல்துறையில் பெரிய பேர் வச்சுருக்கிறவங்க. அவங்கெல்லாம் சரியாக அறிவுரை கொடுத்து முதலமைச்சருக்கு இதனுடைய தன்மையை விளக்கி இதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்குது சார்னு சொல்லி முதலமைச்சருக்கு அக்கறை ஏற்படுத்தணும். பண்ணால் மட்டும்தானே தமிழகம் தப்பிக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே தமிழகம் போக ஆரம்பித்திருக்கிறது. அண்ணே, இப்போ திருமாவளவன் அண்ணனை பொறுத்தவரை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கண்ணே. அதாவது தமிழகத்தில் திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் குரல் கொடுப்பதற்காக நிறைய பேர் காத்திருக்காங்க. வேங்கவேல் சம்பவத்தில் 14 மாதம் ஆச்சு, இன்னும் அக்யூஸ்ட்டை பிடிக்கல. யாரையோ 6 பேர்த்து தூக்கிட்டு வந்தாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க, 6 பேர்த்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு மறுபடியும் கிரவுண்டு ஜீரோக்கு போய் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு திமுகவினுடைய எம்எல்ஏ வீட்டில் பட்டியலின சகோதரி, உளுந்தூர்பேட்டையை சார்ந்த சகோதரிக்கு சூடு போட்டிருக்காங்க, அதை பற்றி பேசலை. திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் இரட்டை டம்ளர் முறையிற்கு பேசலை. பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயத்தில் கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை, அதை பற்றி பேசலை. இந்தியாவில் வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக பதிவாகுவது தமிழ்நாடு, அதை பற்றி பேசலை. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் 37 மாவட்டங்கள் அட்ராசிட்டி ப்ரோன், அதாவது பட்டியலின சமுதாயத்திற்கு எதிராக குற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதை பற்றி பேசலை. எதை பேசுகிறாரு பாருங்கண்ணே. அதாவது அண்ணே, அரசியலை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியணும், ஒருவர் நம்மை தாக்கி பேச பேச நாம் வளர்கின்றோம் என்ற அர்த்தம் முதல்ல. இரண்டாவது, ஒருவர் நம்மை தாக்கி பேச பேச அவர்களுடைய கவனத்தில் மட்டுமில்லை, அவருடைய சிந்தனை மட்டுமில்லை, அவர்கள் வாழ்க்கையில் நாம் இருக்கோம்னு அர்த்தம். அதனால் திருமாவளவன் அவர்கள் என்னை ஆடுன்னு சொல்கிறது, ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறது நான் முதலே சொல்லிக்கிறேன். அதெல்லாம் பெருமையாக தானே எடுத்துக்கிறேன். காரணம், நம்ம பகுதி தானே. இன்றைக்கி அரசியல் இருக்கிறோம், நாளை காலையில் வீட்டுக்கு போய் விவசாயம் பார்க்கணும், ஆட்டுக்குட்டி தானே வைக்கணும். அது பாயிண்ட் கிடையாதுங்கண்ணே. பாயிண்ட் என்னென்னா, நம்மளை ஒருமையில் திட்டுறாங்க, அது தட் இஸ் நாட் த இஷ்யூ. அதை பற்றி நான் கவலையும் பட போகிறதில்ல, அது ஒரு இஷ்யூவாக எடுத்துக்கலான்னு. நான் எடுத்திருக்கக்கூடிய இஷ்யூ திருமாவளவன் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பொய் தீர்மானம். அந்த தீர்மானத்தில் சில விஷயங்களை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன், நீங்களே உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள். தீர்மானத்தில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு பட்டியலின அரசு அதிகாரத்திற்கு எதிராக இருக்குன்னு ஒரு தீர்மானம்.
அண்ணே நம்மக்கிட்ட 76 அமைச்சர்கள் இருக்காங்கண்ணே. மோடி ஐயா உட்பட 76, மோடி ஐயா இல்லாமல் 75. 76 அமைச்சரில் பட்டியலின சகோதர சகோதரிகள் 12 பேர், 16%. 16% நம்முடைய அமைச்சரவை பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. தமிழ்நாடு அமைச்சரவையில் அண்ணே கொஞ்சம் பேசாமல் இருங்கண்ணே. தமிழ்நாடு அமைச்சரவையில் 35 பேர். 35 பேர்த்தில் ஆனால் இந்த பத்திரிகையாளர் பேசும்போது மக்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்காங்க. தமிழ்நாடு அமைச்சரவையில் 35 பேர் அமைச்சர்கள், 3 பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள், 10%. ஏன்னா மத்திய அரசில் மோடி ஐயா கேபினட்டில் 16% அரசியல் அங்கீகாரம், 76க்கு 12. தமிழ்நாட்டில் 35க்கு 3, 10%. இது ஒரு தீர்மானமாக போட்டிருக்காருண்ணே. இதை பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதானே? அது மேடையில் வேற நம்ம ஸ்டாலின் ஐயா உட்காந்து அதை பார்த்து ரசித்து கேட்டுட்டு இருக்காரு. அவர் தீர்மானத்தை என்ன போட்டிருக்கணும்? மோடி ஐயா 16% பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் 10% கொடுத்துருக்கீங்க, அதனால் ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கிறேன்னு தீர்மானம் போடணும். ஒன்று. 2வது தீர்மானம், ஒரு படத்தில் ஒரு சினிமா நடிகர் சொல்லுவார், கல்லை கண்டால் பயம், மண்ணை கண்டால் பயம், தண்ணீரை கண்டால் பயம்னு. அன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு பாஜகவை கண்டால் பயம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பாஜக இப்படி, பாஜக அப்படி, பாஜக அப்படி இப்படின்னு பேசுகிறது மட்டும்தான் வேலை. ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கோண்ணா. 165 தொகுதிகள் நடந்திருக்கோங்கண்ணா. கோடிக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கோம். வேர்வை சிந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் பிரியாணி போட்டு மாநாடு நடத்தலை, இந்த மாதிரிலாம் நடத்தலை. கிரவுண்டில் மக்களோடு மக்களாக 165 தொகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும் கலை எப்படி இருக்கும். 2024 பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வருதுன்னா அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட பேசிக்கலாம். இன்றைக்கி நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை நம்முடைய மோடி ஐயா கொடுத்துருக்காங்க. உயரிய விருது பத்ம விபூஷன் 5 தாங்கனே கொடுத்தாங்க. 5ல் 2 நமக்குண்ணே. பத்மா சுப்பிரமணியம் அம்மாவுக்கு வைஜெயந்தி அம்மா அவங்களுக்கு 2 பத்ம விபூஷன், 5ல் 2 நமக்கு. பத்மபூஷன் விஜயகாந்த் ஐயாக்கு, மறைந்த விஜயகாந்த் ஐயா கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ மேட்டுப்பாளையம் பத்திரப்பண்ணம்லேருந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நம்முடைய தமிழகத்தை, கலாச்சாரத்தை மோடி ஐயா கௌரவிச்சிருக்கிறாங்க. அதில் கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் கிடைத்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருக்கிறது. போய் கெஞ்ச சொல்லுங்கண்ணே, போய் டெல்லி போய் கால் உழுவு சொல்லுங்கள். அதுதான் 4 மாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு குழு அனுப்ப சொல்லுங்கள். இன்னொரு 5 பேர் போட்டும் போய் நம்ம தலைவர்கள் காலில் விழுந்துட்டு அண்ணாமலையை மாற்றுங்க, அண்ணாமலையை தூக்குங்க, அண்ணாமலையை கட்டுப்படுத்துங்கன்னு போய் காலில் விழுந்துட்டு வரட்டும். எங்கள் கட்சிக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம். நாங்கள் எப்படி எங்கள் கட்சி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்கண்ணா. அதனால் இந்த பகையாளிகள்லாம் ஓரமாக நின்று கை கட்டி வேடிக்கை பார்த்தா போதும். திரும்ப டெல்லிக்கு ஒரு குழு அனுப்புவாங்கல்ல, குழு அனுப்ப சொல்லுங்கள். போய் அண்ணாமலையை மாற்றிருந்தாரு 6 மாதமாக ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த காவடி தூக்கிட்டு போக சொல்லுங்கள், சட்டியை தூக்கி. அண்ணே மோடி போட்டுருக்காங்க. அண்ணே என்னை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீ விட்டுட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு ஓடிடுவேன். ஆனால் திமுக என்கின்ற தீய சக்தியை அழிக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோள் அரசியல். மக்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ கூட்டிகிட்டு போட்டுருக்காங்க. ஆனால் முதல்வர் அவர்கள் இந்தியாவில் இன்னைக்கு அதிகமாக வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய முதல்வராக மாறிட்டார். எந்த முதல்வரும் இவ்வளோ வெளிநாட்டு பயணம் போகல. இன்னைக்கு முதல்வர் துபாய் முடிச்சிட்டாரு, ₹1 வரல. ஜப்பான், சிங்கப்பூர் போனார், ஒன்றையும் காணா. இன்னைக்கு ஸ்பெயின் போயிருக்காரு. மக்களுக்கு உண்மையை சொல்லணும், எதுக்கு போகிறாங்கன்னு உண்மையை சொல்லணும். ஒரு பக்கம் மக்கள் மெடிக்கல் கண்டிஷனு, டாக்டர்னு ஏதோ பேசிக்கிறாங்க. ஒரு முதல்வர் அந்த நாற்காலிக்கு அமர்ந்து கொண்டு பொய் பேசுவது அழகல்ல என்பது எங்களுடைய கருத்து. அவர் வெளிநாட்டு பயணத்திற்காக ஸ்பெயின் போவதாக நாங்கள் கருதவில்லை. அண்ணா, கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி திமுக காரங்க ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பிரதமர் மோடி வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க. மிகச் சிறப்பாக தலைமை விழா நடந்தது. அதன் பிறகு எங்கேயுமே கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு மதிப்பு மரியாதையும் கோயம்புத்தூரில் இல்லை, மதுரையில் இல்லை, திருச்சியில் இல்லை, சென்னையில் இல்லை. சாப்பாடு அரை முட்டை,
ஒரு பெட்டு கொடுத்தா எப்படி அவங்க விளையாடுவாங்க? அதனால தமிழகத்தை பொறுத்தவரை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடத்தி இருப்பது ஒரு கரும்புள்ளியா மாறி இருக்கு. விளையாட்டு போட்டி முழுவதும் முடிட்டுங்கன்னு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நாங்கள் பேசுவோம். உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சந்தானத்துக்கு கூட நடிச்சார். அப்பனாச்சும் மக்கள் பார்ப்பாங்களா? உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியும் சந்தானம் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார், அவருக்கென்று தனி மார்க்கெட் இருக்கு, மக்கள் அவரை விரும்புகிறாங்க. ஆனால் என்ன ஆன்மீகத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு பிடிக்கல. அதனால் வடப்பட்டியான வடப்பட்டி ராமசாமி நல்ல பேருங்க, நல்லா இருக்குங்க. இவங்க தடுக்க தடுக்க வடப்பட்டி ராமசாமியை மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டே திமுகவே சேர்த்துருவாங்களா? நடிகர் விஜயனுடைய அரசியல் அவர் சொல்லலையல்லண்ணே, சொல்லலையல்ல, சொன்னாங்கன்னா நான் பேசுகிறேன். அண்ணே, ஒரு அரசியல் கட்சியா கொள்கை என்ன, அந்த இயக்கம் எதை நோக்கி பயணிக்கிறது, அந்த இயக்கம் எதை மாற்ற விரும்புகிறது, அந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணும் பொழுது எங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக முன்வைக்கிறோம். ஆனால் எல்லோரும் அரசியலுக்கு வர வேண்டும், மாற்றத்தை விரும்புகிறவங்க எல்லாம் வரணும்னு தொடர்ந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். சில பேர்த்த எப்படினே புரிய வைக்கிறது? அதாவது பல கோவில்கள் இருந்தாலும் கூட குழந்தை ராமனுடைய வீடு என்பது அயோத்தியா தான். பல கோவில்கள் இருந்தாலும் கூட பஞ்சபூத தலங்களுக்கு சிறப்பு இருக்கு. அதனால் அயோத்தியால குழந்தை ராமருக்கு அந்த கோவில் என்பது தனி சிறப்பு. இது ஆன்மீகத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியுமோ தவிர ஆன்மீகத்தை தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்களுக்கு இது புரியாது. அதனால என்ன நான் பேசுறது?